ஒரு வீட்டு ஓனர் இருந்தார். அவருக்கு மனைவி குழந்தைகள் யாரும் கிடையாது. அவர் மாடியில் ஒரு வீட்டில் இருந்துருந்தார். கீழே அதே மாதிரி ஒரு இடம் இருந்தது. அதை வாடகைக்கு கொடுத்துருந்தார். இவர் வயசானவர். இவருக்கு ராத்திரி 9 மணி ஆனால் அவருக்கு தூக்கம் வந்துடும், தூங்கிடணும். மாத்தகத்தை இதை போட்டு பிறப்பில் தூங்கிடும். கீழே குடி வச்சவன் ஒரு வாலிபன். அவனுக்கும் கல்யாண காட்சியில் அவன் ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போயிட்டு இருந்தான். நல்ல இளைஞன், தாட்புட் டடாக்கான் இருக்கிறவன். கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமான நல்ல பர்சன். அவன் என்ன பண்ணுவான், ராத்திரி 9 மணிக்கு தான் அவன் வீட்டுக்கு வருவான். இவர் மாத்திரையை போட்டுன்னு படுத்துப்பார். இன்னும் அவன் வந்த உடனே காலில் இருக்க பெரிய பூட்ஸ் எடுத்து டமால்னு அந்த கதவு மேலே சத்தம் வரும்படியா டமால்னு கழட்டுவான். அந்த சத்தத்தில் அவர் இப்படி முடிச்சுப்பேன். முடிச்சுன்னு கீழே அந்த பால்கனி வெளியே எட்டி பார்ப்பேன். ஏன்பா கொஞ்சம் முள்ள ஷூவை கட்ட மாட்டேன், மனுஷன் தூங்க வேண்டாம். சரி சார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இளைஞர்களுக்கு அந்த ஒரு துடிப்பு இருக்குது, ஒரு வேகம் இருக்கும் இல்லையா. இப்போ குழந்தைங்களா ஸ்கூல்லேருந்து ஒன்றே தொப்புன்னு புத்தகத்தை தூக்கி போடுறா. அவனுக்கு முன்னாடி படிப்பில் கோவமா இல்லை மாடா அப்படின்னு ஒரு திருப்தி, வேலை முடிஞ்சுது, இனிமேல் விளையாட போகலாம், இனிமேல் கொஞ்சம் அப்படியே ஜாலியாக இருக்கலாம், வீட்டுக்கு வந்தாச்சுன்னு ஒரு சந்தோஷத்தை அவள் கொண்டாடுற அழகு தான் அது. நாம் தான் உடனே பேக்கில் எடுத்து கட்ட வை, ஷூவெல்லாம் எடுத்து அதுக்குள்ளே வை, ஷூவெல்லாம் எடுத்து அந்த இடத்துல வை, போய் முடிஞ்சிக்கணும் நம்ம சொல்லுவோம் இல்லையா குழந்தைகள்னா. ஆனால் கொஞ்சம் இளைஞர்களாக பெரியவளாக சமயத்தில் அவளோட சந்தோஷத்தை காட்டுறதுக்கு அவள் என்ன பண்ணுவாள், வந்தோன்னு டடாட் பிடான்னு ஷூவை கட்டி போடுவா, இல்லை கொஞ்சம் எதானா நம்ம போய் சத்தம் பண்ணுவா இல்லையா. அவளுக்குள்ளே இல்லை ஜிம் எதாவது பாட்டை போட்டு குதிப்பா, இல்லை டான்ஸ் ஆடி பார்ப்பா, குதிச்சுப்பா, எதாவது பண்ணிப்பா இல்லையா. அவளுக்குள்ளே ஒரு என்ஜாய் பண்ணுறோம் இல்லையா. இவருக்கு என்னடா இது, தினமும் நம்ம தூங்க ஆரம்பிக்கிட்ட 9 மணிக்கு மாத்திரை போட்டு தூங்க ஆரம்பிப்பேன். 9:05 9:10 டம்னு சத்தம் கேட்கும். அவனு பெரிய ஷூ போட்டுருப்பானுங்க. அதை அந்த கதவுல போய் மோதித்துன்னா டம்னு சத்தம் கேட்கும். இவன் அப்படி முடிச்சுப்பார். டெய்லி அவர் பாருங்க நேற்று பார்த்து, என்னப்பா கொஞ்சம் மெதுவாசம் பண்ணக்கூடாதா அப்படி. சரி சார், நான் இனிமேல் சாதாரணம் சொல்லுவேன். எப்படியே பாவம், அவனுக்கு இருக்கிற உற்சாகம், அவனுக்கு இருக்கிற என்ன வேலைக்கு போனானோ என்ன வேலைக்கு வந்தானோ அம்மாடான்னு என்ன தோணித்தோ அவன் வச்ச நான் படுக்க ஷூவை கட்டி போட்டு இதை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் அந்த இளைஞன் என்ன பண்ணான், இந்த அவசரம் இப்போ சொல்கிறாரு, நம்ம கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டான்ப்பான். ஆனாலும் அவனுக்கு சுபாவமாக இருக்கிற சில பழக்கங்களை சில பேரை மாற்ற முடியாது இல்லையா. அந்த மாதிரி அவன் படுக்க வந்தான். டொம்முன்னு ஒரு ஷூவை கட்டினான். அதை கட்டி ஒரு 2 நிமிஷத்துல இன்னும் ஷூ டொம்முன்னு சத்தம் கேட்கணும் இல்லையா. இன்னொரு ஷூவையும் அந்த மாதிரி தான் கட்டுவான். அதனால் ஒரு ஷூ டொம்முன்னு சத்தம் கேட்ட உடனே அப்போ தான் இவனுக்கு ஞாபகம் வந்தது, இந்த ஒரு ஷூ கட்டிட்டோம். அந்த பெரியவர் என்ன இருந்தாலும் நமக்கு வீடு கொடுத்தவர், அவர்கிட்ட மேலே தூக்கம் கலையக்கூடாதுன்ட்டு இன்னும் ஷூவை முள்ள குனிஞ்சு கையை வச்சு மெதுவாக கட்டி விட்டுட்டு உள்ளே போயிட்டான். ஆனால் மேலே தூக்கின்றவர் என்ன பண்ணார் தெரியுமா, இப்போ டொம்முன்னு ஒரு சத்தம் கேட்டது முடிச்சுட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு டொம்முன்னு ஒரு சத்தம் கேட்கும். அதுக்கு தூக்கத்தை முடிச்சுட்டு எடுத்துடும். அதுக்கப்புறம் நம்ம தூங்கிக்கலாம், இல்லை திருப்பி நம்ம தூக்கம் கலைஞ்சிடும். அப்புறம் 2வது ஷூவோட சத்தம் எப்போ கேட்க போகுது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். 9 ஆச்சு, 9 ஆச்சு, 9 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு. பெரியவர் முடிச்சுட்டே இருக்கு. இன்னும் சத்தம் கேட்கலையே, இன்னும் சத்தம் கேட்கலையே. சத்தம் கேட்டு தான் அந்த சத்தத்தையும் தொலைச்சிட்டு அம்மாடம் தூங்கிலாம், இல்லாட்டா அது மறுபடியும் முடிச்சுமா அப்படி தூக்கம் வராது அப்படின்னு நினச்சிண்டே தூங்க வேண்டிய இந்த மனுஷன் நைட் ஃபுல்லும் தூங்கவே இல்லை. அப்புறம் கார்த்தால் ஏந்து ஏன்பா நீ உன்னோட 2வது ஷூ கட்டவே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. சாரி, நான் வேணுன்ற மாதிரி டமால் கட்டல, ஒரு ஷூவை டமால் கட்டிட்டேன். அப்போ தான் நீங்கள் சொன்னது ஞாபகம் வந்தது, அதனால் நான் கையால் கட்டி வச்சுட்டு நான் உள்ளே போயிட்டேன், அதான் சத்தம் வரல, 2வது ஷூ கட்டிச்சு அப்படின்னு சொன்னாங்க. நம்மளில் பல பேர் பிரச்சனைகளை இப்படி தான் கஷ்டப்படுறோம். பிரச்சனைகள்லாம் வரலாம், நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரதான் வரும். சமாளிக்க முடியும், சமாளிக்க முடியாமையும் போகும். அப்படி நடந்துடுமோ, இப்படி வந்துடுமோ, இப்படி ஆயிடுமோ, அப்படி போயிடுமோ அப்படின்றத நம்மளே என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் எரியிற கொள்ளியில் எண்ணெய் குத்தினா எப்படி இருக்கும், எரிஞ்சு மேலே மேலே எரியும் இல்லையா.
இந்த மாதிரி நம்ம பிரச்சனைகளை நாம்ளே வந்து யோஜனை பண்ணி அதிகம் ஆக்கிக்கிறதுக்கு சில பேருக்கு வழக்கமாக போகுது. சில பேரில் எல்லாருமே அப்படி தான் இருப்போம். நான் கூட அப்படி தான். அந்த வழக்கத்தை நாம் கொஞ்சம் நம்மக்கிட்டேருந்து வந்து நீக்கிட்டோம் அப்படின்னாலே பல பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து நம்மக்கிட்ட வரைக்கும் வராது. ஏன்னா அவன் ஒரு ஷூவை கட்டினா ஜமால்னு 2வது ஷூ கட்டிச்சா அவனுக்கு யோஜனை வந்தது. அந்த ஷூவை மெதுவாக கட்டிட்டு அவங்கள போயிட்டான். அவன் புள்ள 10 மணி 9 மணி 9:15 மணி ஆகிருக்கும். ஆனால் இந்த பெரியவரும் ராத்திரி முழுக்க தூங்கலை. அதுக்கு அவனா காரணம். இந்த மாதிரியா சில பிரச்சனைகள் வந்து அது தானாகவே நீங்கி போகும். நம்ம நம்பணும் நீங்கும், சரியாகும். இப்படிங்கிற வார்த்தையை நம்ம திருப்பி மனசுக்கு நம்ம சொல்லிக்கணும். எந்த பிரச்சனையுமே நீங்காமல் போகாது. கொஞ்ச நாளாகும், அல்லது அதுக்குண்டான சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் கஷ்டப்படும். அந்த சொல்யூஷன் கிடச்சோம் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் ரிஷி புண்டாரா திங்காதுன்னு இந்த நிமிஷமே அது பிரச்சனைக்கு விடிவு வரணும் அப்படின்னு நாம் பிடிவாதம் பிடிச்சிருந்தோம்னா அந்த பிரச்சனை வந்து நீங்காது. நம்ம பிடிவாதமும் நம்மளுடைய பிரச்சனை என்ன ஆகிடுமோன்ற அந்த பயமுமே அந்த பிரச்சனையை பெருசாகிடும். அதனால் எந்த பிரச்சனை இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்ச நாள் இந்த பிரச்சனையை மறந்து நம்ம நிம்மதியாக இருந்தாலே பிரச்சனை இல்லாத சால்வ் ஆகிடும். சரிதானா?